पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्त संभवम् अंडस्यान्तस्त्व मे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 10வது சாப்டர் விபூதி யோகம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த விபூதி யோகத்துல பாத்தீங்க அப்படின்னா பிரதான உபாசனை ஈஸ்வரனை பாத்தீங்கன்னா நிர்குண நிராகாரமா ஆத்மாவா பாத்தீங்கன்னா வேதாந்தத்து மூலமா அறிய வேண்டும். இதுதான் பிரதான உபாசனை. அவனை அறியறதுக்கான உபாயம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எண்ணேத்தி நேத்தி வச்சனைர் நிகமா அவோச்சுகு. அந்த பரமாத்மாவை அறியறதுக்கு ஒரே ஒரு மெத்தட் நிர்குண நிராகாரத்தை அறியறதுக்கு நேத்தி நேத்தி அப்படின்னு தான் எல்லா வேதங்களும் ஆகமங்களும் சொல்கின்றன. அதே பாத்தீங்க அப்படின்னா அதுல யாருக்கு சக்தி சாமர்த்தியம் இல்லையோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சகுன உபாசனைகள் அப்படின்னு செகண்ட் பிளான் பி பாத்தீங்கன்னா அப்ளை பண்ண சொல்லியிருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய உபாசனைகள் இருக்கு. உபாசனைகள் அப்படின்றதுக்கு அர்த்தமே நான் சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா சமான சித்தவிருத்தி பிரவாகம். மனசு பாத்தீங்கன்னா சதா ஒரே தாட்டோட பிரவாகம் போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் உபாசனம் அப்படின்னு பேர் சொல்லியிருக்கோம். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், வெளியில பண்ற கிரியா பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பஞ்சாயத்தன பூஜையா இருக்கட்டும், சிவ பூஜையா இருக்கட்டும், விஷ்ணு பூஜையா இருக்கட்டும், இது எல்லாம் பாத்தீங்கன்னா கிரியா தான். அப்போ நிர்ணயம் பண்ணிருக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கிளியரா பாத்தீங்கன்னா உபாசனையை பத்தி பேசும்போது பிரம்மசூத்திரம் நியமம் பண்ணுது, உட்கார்ந்து கொண்டு தான் உபாசனை செய்ய வேண்டும். கண்கள் காது எல்லாத்தையும் மூடிட்டு உள்ளுக்குள்ளார கை கால்கள்லாம் அசைக்காம மடியில கையை வச்சுக்கிட்டு சிந்தனை பண்றது, தியானம் பண்றது அப்படின்னு பேர். அப்ப வெளியில பண்ற ஆக்ஷன் எல்லாம் என்னது இல்லை, உபாசனை இல்லை. மனசு நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்தது ஏன் இதை திரும்ப திரும்ப நான் எம்பசைஸ் பண்றேன் அப்படின்னா லோக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு டெஃபினிஷன் தெரியாம நிறைய பேர் என்ன பண்றாங்க, பூஜை பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாம் நான் உபாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உபாசனை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்கு. உபாசனை உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா வைராகியத்தை கொடுக்கும், உள்ளுக்குள்ளார ஒரு சுகத்தை கொடுத்து வெளியில இருக்கிறது எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணும். இதே நீங்க வெளியில பண்ற பூஜைகள் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். ஐஸ்வர்யத்தை கொடுத்து புண்ணியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து உங்களுக்கு இந்த லோகத்தோட பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப பவுண்ட் பண்ணிக்கிட்டே கட்டிக்கிட்டே இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா உபாசகர்கள் முமுட்சுக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மத்திலிருந்து உபாசனைக்கு வந்துடணும். இந்த உபாசனைகள்ல பாத்தீங்கன்னா நம்ம 21 இருந்து 39 வரைக்கும் நிறைய உபாசனைகள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஆச்சாரியாரே சொல்லிட்டார். என்னன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய வைபவம் பாத்தீங்கன்னா என்னோட விபூதி எண்ணிலடங்காதது, சொல்லி மாறாது. ஆனா பாத்தீங்கன்னா கொஞ்சம் மட்டும் நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மட்டும் சொல்றேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சொல்றார். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஏகாதச அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா விஸ்வரூப தரிசனத்துல நிறைய சிந்தனை பண்றதுக்கானது இருக்கு. இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஈஸ்வர உபாசனைகளை எங்கெங்கெல்லாம் யார் யாரெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா வேத மூலம் அப்படின்னு நம்ம நினைக்கணும். எதையுமே கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. எல்லாத்துக்கும் மூலம் பாத்தீங்கன்னா நம்ம வேதம் தான் பாத்தீங்கன்னா மூலமா இருக்கு. உபாசனையோட மூலம் ஈஸ்வரனை எப்படியெல்லாம் உபாசிக்கிறோம் அப்படின்னு. அதனால எந்த விதத்துல இந்த உலகத்துல யாரெல்லாம் ஈஸ்வர உபாசனை பண்றாங்களோ ஒரு நமஸ்காரம் உங்களுக்கு வேணா அது ஒத்துக்காம இருக்கலாம், கிரிட்டிசைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே பண்ணட்டும் அப்படின்னு விட்டுருங்க. இந்த உபாசனைகள் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ரிஷி பாத்தீங்கன்னா இருந்திருப்பார். ஆதி காலத்துல பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாம் பாத்தீங்கன்னா மகரிஷிகளால பாத்தீங்க அப்படின்னா மந்திரங்கள் வேத மந்திரங்களை பார்த்து ஒரு ஸ்கூல் பாத்தீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கும். ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஆதித்ய உபாசனையை பண்ணிக்கிட்டே இருப்பார். இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா வாயு பிராண உபாசனையை பண்ணிக்கிட்டே இருப்பார்.
இன்னொருத்தர் இதை வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனை உபாசிக்கிற மெத்தட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இது மாதிரி உலகத்துல எல்லா மெத்தடும் ஒவ்வொரு ஸ்கூல்ஸா வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ரிஷிய ஆதாரமா வச்சு அவங்க சிஷ்யர்கள் பரம்பரையா பண்ணிக்கிட்டு வந்திருப்பாங்க. இது என்ன ஆச்சு அப்படின்னா காலப்போக்குல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு சன்னியாசியா இருக்கேன்னு வச்சுங்களேன். இப்ப நான் என்ன பண்றேன், ஒரு ஒரு பூத்த நாராயணருக்கு போய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாலையை போட்டு அவருக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் பண்ணி ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வரேன். இப்ப பாக்குறவங்க என்ன பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா பூத்த நாராயணரை இது பண்ணார், டிவோஷனா பண்ணிட்டு இருந்தார், அதனால அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞானம் நல்லா உண்டாச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க. நான் என்ன சிந்தனை பண்ணினேன்னு வெளில தெரியுமா? பூத்த நாராயணரை நான் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி உபாசிச்சிருக்கேன், எந்த மாதிரி அவரோட நான் டியூன் பண்றேன், உள்ள சிந்தனைன்னு ஒண்ணு இருக்குல்ல, பாவம்னு ஒண்ணு இருக்குல்ல, வெளியில தெரியுமா? அப்படின்னு நான் தெரியவே தெரியாது. அப்போ பாவம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில தெரியாததுனால அது கொஞ்சம் கொஞ்சம் சிஷ்யர்களுக்கு மட்டும் போய் அதுவும் மெதுவா இல்லாம போச்சு. ஆனா வெளியில பண்ண கர்மம் மட்டும் என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல எல்லா இடத்துலையும் அந்த உபாசனையோட ஸ்தூலமான ஒரு ஃபார்ம் வந்து கர்மா, பூஜை புனஸ்காரம் இருக்கு பாத்தீங்களா, அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நின்று போயிடுச்சு. இப்ப இந்த உலகத்துல நம்ம பாக்குற எல்லா பூஜைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உபாசனை இருக்கும். மனசுல நல்லா புரிஞ்சுங்க. எந்த பூஜைகளை பாக்குறீங்களாலும் அது ஸ்தூலம். அப்ப அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு உபாசனை இருந்திருக்கணும். ஆனா என்ன ஆயிருக்கு, மிஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 21வது ஸ்லோகத்துல இருந்து ஒரு முக்கியமான உபாசனைகளை மட்டும் நான் என்ன பண்ண போறேன், இண்டிகேட் பண்ணிக்கிட்டே போறேன். நம்பர் போட்டுக்கிட்டே வந்துட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்றது எல்லாத்துக்கும் இப்ப நமக்கு அவைலபிளா உபனிஷத்துக்குள்ளார நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. என்ன நல்லா இருக்கு அப்படின்னா 21வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் நேற்று பார்த்திருக்கோம், ஆதித்யானாம் அகம் விஷ்ணு, ஆதித்யர்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா நான் விஷ்ணுவா இருக்கின்றேன் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா சூரிய நாராயணன் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த உபாசனை வந்து பாத்தீங்கன்னா இதுதான். இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய உபாசனைகள் இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கியத்துல 3:19 நான் சொல்லியிருக்கேன். ஆதித்ய பிரம்மேதி உபாசித்த அப்படின்னு இருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா காயத்ரி உபாசனைன்னு போட்டுக்கலாம், இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சூரிய நாராயண உபாசனைன்னு போட்டுக்கலாம். இதே தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து மாத்தி போட்டீங்க அப்படின்னா ஜோதிஷாம் ரவி ரம்சுமான் அப்படின்னு இருக்கு. இந்த ஜோதிகளில் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நான் சூரியனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப மகர சங்கராந்தின்னு எங்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்கோமா, மகர சங்கராந்தி பண்றோம் அப்படின்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா, அதே மாதிரி உத்தராயண புண்ணிய காலம் தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு அந்த இது மாறும் போது என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமோ இது எல்லாம் இப்ப இருக்கு, பூஜைகளா பண்ணிட்டு இருக்கோம். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா உபாசனைகள் இருக்கு, கர்மங்கள் இருக்கு. வைதிகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நல்ல கர்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. முண்டகோபனிஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை பத்தின உல்லேಖனம் இருக்கு. அக்னிஹோத்திரம் பண்றவங்களுக்கு இந்த தட்சிணாயன காலமும் உத்தராயண காலத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்கும் போது உபாசனைகள் சொல்லப்பட்டது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒண்ணு காயத்ரி மற்றும் சூரிய நாராயண. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன படிக்கணும், மகர சங்கராந்தியோட சூரிய வழிபாடு. சாதாரண விவசாயி கூட என்ன பண்ணிட்டு இருக்கான், சூரிய வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா உலகம் ஃபுல்லா ஆப்பிரிக்கால கூட வந்து பாத்தீங்கன்னா சூரிய வழிபாடு போயிட்டே இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் மூலம் வந்து பாத்தீங்கன்னா வேதம் தான். இதுக்கு அடுத்தது அப்ப 2வது நம்பர் வந்து 1 2 ரெண்டுத்தையும் ஒன்னா ஆக்கிருங்க. ஆதித்யானாம் அகம் விஷ்ணு, அதே மாதிரி ஜோதிஷாம் ரவி ரம்சுமா, இந்த ரெண்டுத்தையும் எடுத்துட்டு ஒண்ணு காயத்ரி, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சூரிய வழிபாடு. காயத்ரி பிராமண கஷத்திரிய வைசியர்கள்ட்ட இருக்கு, அதே வந்து பாத்தீங்கன்னா சாதாரண மக்கள்கிட்ட வந்து சூரிய வழிபாடு இருந்துட்டு ஆயிடுச்சா. ஒண்ணு அது. 2வது வந்து பாத்தீங்கன்னா மரீச்சிர் மருதாமஸ்மி. 2வது உபாசனை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாயு உபாசனை அப்படின்னு சொல்றது. வாயுவை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனா உபாசிக்கிறதுன்னு இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றோம் அப்படின்னா ரைக்வ வித்யா அப்படின்னு சாந்தோக்கியத்துல 4:1 ரைக்வ வித்யா அப்படின்னு பேர். வாயுவை உபாசிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய மெத்தட் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரைக்வ வித்யா போட்டுக்கலாம்,
அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஓங்கார பிராண பிரணவ உபாசனைன்னு ஒண்ணு இருக்கு. சாந்தோக்கியத்துல முதல் உபாசனை அதுதான். உத்கீத வித்யா அப்படின்னு பக்கத்துல போட்டுக்கணும். உத்கீத வித்யா. சில உபாசனைகள் ரெண்டு இடத்துல கூட வரும் உங்களுக்கு. அடிச்சா உத்கீத வித்யா, ரைக்வ வித்யா அப்படின்னு 2 வித்யா சாந்தோக்கியத்துல இருக்கிறது. அப்புறம் நட்சத்திரானாம் அகம் சசி அப்படின்னு சொல்லக்கூடியது. பௌர்ணமிலாம் நம்ம கொண்டாடுறோம்ல. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலையில பௌர்ணமிலாம் இருக்கு, கிரிவலம்லாம் இருக்கு. பௌர்ணமி பூஜைகள் விசேஷம். நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து என்ன தெரியுதோ எல்லாம் சேர்ந்து அம்மாக்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்க எல்லாம் வச்சு எல்லா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி பூஜை ஒன்று பண்ணுவாங்க. எங்களுக்கு என்ன சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு பூஜை எப்படா முடியும் அப்படின்னு இருக்கும். நல்லா பக்ஷணம் எல்லாம் கிடைக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா உபாசனை என்ன மாறி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி மகர சங்கராந்திக்கு பொங்கல் வைக்கிறோமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமிக்கு பூஜைகள் பண்றதுன்றது இப்ப நிக்குது. ஆனா அந்த சூரியனை உபாசிக்கிற மாதிரியே சந்திரனை உபாசிக்கிற மெத்தடும் சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விஸ்தாரமா இருக்கு. ரொம்ப எக்ஸலண்டான உபாசனை இது. இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாறி என்ன ஆயிருக்கு, அம்பாள் உபாசனையா வந்து பாத்தீங்கன்னா மாறி இருக்கு. இந்த சசி உபாசனை அப்படின்ற சந்திர உபாசனை. இதுக்கப்புறம் இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. 22வது ஸ்லோகம். வேதானாம் சாமவேதோஸ்மி, வேதானாம் சாமவேதோஸ்மி, தேவானாம் அஸ்மி வாசவஹ, தேவானாம் அஸ்மி வாசவஹ, இந்திரியாணாம் மனஸ்சாஸ்மி, இந்திரியாணாம் மனஸ்சாஸ்மி, பூதானாம் அஸ்மி சேதனா, பூதானாம் அஸ்மி சேதனா, வேதானாம் சாமவேதோஸ்மி, தேவானாம் அஸ்மி வாசவஹ, இந்திரியாணாம் மனஸ்சாஸ்மி, பூதானாம் அஸ்மி சேதனா. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கிறது ஆதித்ய உபாசனா, 2 வாயு உபாசனா, 3 வந்து பாத்தீங்கன்னா சந்திர உபாசனா. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 4வது உபாசனை வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதானாம் சாமவேதோஸ்மி. வேதங்களில் வந்து பாத்தீங்கன்னா நான் சாமவேதமாக இருக்கின்றேன் அப்படின்னு பகவான் சொல்றார். வேதங்களில் நான் சாமவேதமாக இருக்கின்றேன். சாமவேதத்தை பத்தின உபாசனை வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்கீத உபாசனைன்னு சாந்தோக்கியத்துல 1:1:1 ரொம்ப அற்புதமான ஓங்கார உபாசனை பண்றவங்க உத்கீத உபாசனை தான் பண்ணணும். சாமம், உத்கீத சாம உபாசனை அப்படின்னு பேரு. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சாந்தோக்கியத்திலேயே 1:1:1 போட்டுங்க உத்கீத உபாசனா. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பஞ்சவித சாம உபாசனா அப்படின்னு 2:2:1 சாந்தோக்கியம். சாந்தோக்கியத்துல 2:2:1 உபாசனை வந்து பாத்தீங்கன்னா சாமவேதம் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதை பண்றது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த உத்கீத உபாசனையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓங்காரம் பிரம்மசூத்திரத்துல ஓங்கார உபாசனைக்கு வந்து பாத்தீங்கன்னா உத்கீத உபாசனையை தான் சொல்லுது. இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன்ல, ஓங்காரம் சொல்லும் போதெல்லாம் அந்த எதோட சேர்ந்து சொல்லணும், பிராணனோட சேர்ந்து சொல்லுங்க ஜி, பிராணனோட சேர்ந்து சொல்லுங்க. இன்ஹேல் பண்ணும் போதெல்லாம் இந்த பிராணனை கவனம் பண்ணிக்கிட்டே ஓம் சொல்லுங்க. எக்ஸேல் பண்ணும்போது ஓம்னு வந்து பாத்தீங்கன்னா பிராணனோட இணைச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதானாம் சாமவேதோஸ்மி இருக்குல்ல, அதுதான் வேதம். நம்ம சொல்றவே அந்த சப்தம், இந்த சப்தம்ன்றது என்னது, வெறும் காத்து தானே. அது நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுங்க இல்ல பேசுங்க, எது பண்ணினாலும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற காத்து தான் வெளியில வருது. நம்ம பேசுற சப்தங்கள்லயே ரொம்ப உயர்ந்த சப்தம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேத சப்தங்கள். அந்த வேதத்திலேயே சிறந்தது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சாமவேதம். சாமவேதத்திலேயே சிறந்தது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உத்கீத சாமம். அந்த உத்கீத சாமத்துல ரொம்ப பெஸ்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா உத்கீத ஓங்கார உபாசனம். அந்த உத்கீத ஓங்காரத்தை வந்து பண்றது ரொம்ப ஸ்லாக்கியமா சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 1:1:1 சாந்தோக்கியம். அதே சாமத்தை வந்து பாத்தீங்கன்னா 4 விதங்களா வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு வந்து பாத்தீங்கன்னா உபாசனை பண்றது இருக்கு. அது வந்து 2:2:1 சாந்தோக்கியம். இது 4வது உபாசனம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தேவானாம் அஸ்மி வாசவஹா. வாசவக அப்படின்றது இந்திரனுக்கு ஒரு பேர் வந்து பாத்தீங்கன்னா வாசவக அப்படின்னு பேர்.
நான் தேவர்களில் வந்து பாத்தீங்கன்னா இந்திரனாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றார். இந்திரனா இருக்கிறது இது எங்க சுவாமி நிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப இடி இடிச்சதுன்னா சின்ன வயசுல எல்லாம் குழந்தைங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க, இந்திரா 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 சொல்லு, இந்திரனை வந்து பாத்தீங்கன்னா பிரார்த்தனை பண்ணிக்கோ, இடி இடிக்கிறதெல்லாம் பயம் நமக்கு போயிடும் அப்படின்னு. பலம் பலம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்திரனுக்கு பேரே வந்து பாத்தீங்கன்னா வஜ்ராயுதம் பலம் அப்படின்னு பேரு. தேவதைகளோட எல்லா வழிபாடுகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்திராய ஸ்வாஹா அப்படின்னு இந்திரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆகுதி கொடுக்கறது முக்கியமா இப்பெல்லாம் இருக்கு. எல்லா ஹோமங்கள்லயும் இந்திரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆகுதி இருக்கு. கர்மத்துல நிக்குது, ஆனா வந்து பாத்தீங்கன்னா உபாசனை விட்டு போச்சு. இந்திரனை உபாசிக்கிற மெத்தேடு சாஸ்திரத்துல இருக்கு, இப்ப இல்ல. ஆனா இந்த வேதானாம் சாம வேதோஸ்மி இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்துக்கிறோம். இந்த தேவானாம் அஸ்மி வாசவகன்றத வந்து பாத்தீங்கன்னா காமன்ல நிறைய வைக்க போறோம். இதெல்லாம் விவகாரத்துல இருக்க, நம்ம எல்லாத்தையும் பண்ண முடியாது. இதுக்கு அடுத்தது இந்திரியானாம் மனசாஸ்மி, இது 5வது உபாசனையா எடுத்துங்க. பிரதான உபாசனையில 5வது உபாசனை இந்திரியானாம் மனசாஸ்மி. இது எங்க சுவாமி இருக்கு அப்படின்னா சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, மன பிரம்மேதி மனோ பிரம்மேதி உபாசீத. ரொம்ப முக்கியமான உபாசனை இது. 3:18:1 3:18:1 சாந்தோக்கியத்துல இருக்கிறது. மனோ பிரம்மேதி உபாசீத. முதல்ல ஆதித்ய பிரம்மேதி உபாசித்த, அதுக்கப்புறம் வாயு பிரம்மேதி உபாசித்த. அதே வாயுவை வந்து தேகத்துல பாத்தீங்கன்னா பிராண பிரம்மேதி உபாசித்த வந்துடும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சந்திரோ பிரம்மேதி உபாசித்த. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதானாம் சாமவேதோஸ்மி ஓங்கார பிரம்மேதி உபாசித்த. அதுக்கப்புறம் இந்திரியானாம் மனசாஸ்மி மனோ பிரம்மேதி உபாசித்த. மனதை பிரம்மம் என்று உபாசனை செய்வாயாக. நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தியானம் பண்ணும் போதெல்லாம் என்ன பண்ணுவீங்க, கஷ்டமா இருக்கு சுவாமி, மனசு செதறி போகுது அப்படின்னு சொல்றீங்கல்ல. அப்ப என்ன பண்ணணும், ஒரு மெத்தட் வந்து முக்கியமான மெத்தட் இருக்கு. எதெல்லாம் ட்ரபிளா இருக்கோ, உங்களுக்கு அப்டக்கலா இருக்கோ, அதெல்லாத்தையும் பிரம்மமா சிந்திக்கணும். எனக்கு வியாதி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு சுவாமி, ஒரே மைக்ரைன் வந்துகிட்டே இருக்கு, எனக்கு தலைவலி ஒத்த தலைவலி வந்துகிட்டே இருக்கு. அந்த ஒத்த தலைவலியே வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம்னு பாரு, வியாதி பிராமணம் அப்படின்னு இருக்கு. வியாதி பிரம்மேதி உபாசித்தன்னு இருக்கு. அப்ப எனக்கு மனசு ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு சுவாமி, மனசு வந்து பாத்தீங்கன்னா ஜபம் பண்ண உட்கார்ந்தா அது வேற எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு, ஒரு ஜபத்துல நிக்க மாட்டேங்குது சுவாமி. ஒன்னும் பிரச்சனை இல்லை, மனோ பிரம்மேதி உபாசித்த. நீங்க கான்சென்ட்ரேஷன் எங்க பண்ணீங்க, ஜபத்துல தானே கான்சென்ட்ரேட் பண்ணீங்க. அப்ப ஜபத்துல கான்சென்ட்ரேட் பண்ணும் போது இந்த மனசு என்ன பண்ணுது, வேற இடத்துக்கு போடிக்கிட்டே இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா மனதையே பிரம்மம்னு உபாசனை பண்ணுங்க. அப்ப என்னது, கான்சென்ட்ரேஷன் எதை பண்றது, மனசையே கான்சென்ட்ரேட் பண்றது. சும்மா கண்ண மூடி உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா எந்த தாட்டு வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தாட்டையும் வந்து பாத்தீங்கன்னா இது பிரம்மம், இது பிரம்மம், இது பிரம்மம், இது பிரம்மம், இது ஆத்மா, இது ஆத்மா, இது ஆத்மா, இது மேல வந்து பாத்தீங்கன்னா வேற வேஷம் போட்டு வந்திருக்கு, சகுனம். இது உள்ள வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா தான் இருக்கார், கான்சியஸ்னஸ்ல இருந்து தான் இந்த தாட்ஸ் எல்லாம் வருது. வெளியில வந்து பாத்தீங்கன்னா கடப்பட்ட பண்ண மட்டம் அப்படின்னு எதையாவது தாட்டு வந்துச்சுன்னா, புஸ்தகம், டேபிள், மலை, ராமன், கோவிந்தன் அப்படின்னு எந்த தாட்டு வந்தாலும் அதுக்கு கீழே யார் இருக்கா, ஈஸ்வரன் தான் இருக்கார் அப்படின்னு ஒவ்வொரு தாட்டையும் வந்து பாத்தீங்கன்னா உபாசிக்கிறது. எத்தனை மனோ யாத்தி பிரம்மண தத்திர தர்சனம். எங்கெங்கெல்லாம் மனசு போகுதோ அந்தந்த விஷயத்த எல்லாத்தையும் தாட்டு தானே. எல்லா தாட்டையும் பிரம்மம் பிரம்மம் பிரம்மம்னு பாவிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்க நிஷேதமே பண்ண மாட்டீங்க. நம்ம ஜபம் பண்ணும்போது என்ன பண்றோம், ராம் 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 தாட்டு. நம்ம கவனம் ஃபுல்லா ராம்ல இருக்கும்போது ராமனை விட்டுட்டு எப்பெல்லாம் வெளியில போகுதோ அப்பெல்லாம் நம்ம என்ன பண்றோம், ஐயோ இந்த தாட்டு போகுதே, வெளியில போகுதேன்னு. இதே மனோ பிரம்மேதி உபாசித்தல என்ன அப்படின்னா எந்த தாட்டு வந்தாலும் அதை பிரம்மமா பார்ப்பீங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பாவிக்கிறதுல வந்து உங்களுக்கு இதை நெகேட் பண்ணணும், ஒண்ணுத்துல நிக்கணும்ன்ற தேவையில்லை. மெதுவா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாமரூபங்கள் எல்லாம் ஷட் டவுன் ஆயிட்டு வெறும் மனஸ் தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா சுத்த மனசு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். இருக்கிறது ரொம்ப உத்தமமான உபாசனை மனோ பிரம்மேதி உபாசித்த. நான் இந்திரியங்களில் எத்தனை இந்திரியம், ஏகாதச இந்திரியம், 11 இந்திரியங்களின் மத்தியில் 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், ஒரு மனசு. அப்ப 11 இந்திரியங்களில் வந்து பாத்தீங்கன்னா நான் மனதாக இருக்கின்றேன் அப்படின்ற. சரி, எனக்கு இதோட சட்டிலா ஏதாவது உபாசனை சொல்லுங்களேன் சுவாமி அப்படின்னா ரொம்ப அற்புதமான உபாசனை பூதா நாமஸ்மி சேத்தனா.
இப்ப நம்மளோட உபாசனைகள்ல வந்து பாத்தீங்கன்னா இது இப்ப விட்டு போச்சு. நல்லா தெரிஞ்சுங்க. இது இப்ப எங்க சுவாமி இருக்கு அப்படின்னா, விபாசனாக்கு போனீங்க அப்படின்னா பௌத்த மதத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது இந்த சேத்தனான்றது. என்னது? பூதானாம் அஸ்மி சேத்தனா. ஜீவராசிகள்கிட்ட இருக்கக்கூடிய உணர்வாக நான் இருக்கின்றேன். அது எந்த உணர்வா இருக்கட்டும். இப்ப வந்து உங்களுக்கு சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம்? நான் லைட்டா டச் பண்றேன் என்னோட பாடியை வந்து இந்த கையினால. அப்படியே லைட்டா டச் பண்ணும் போதே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பர்ஷ உணர்வு தானே சொல்றோம். ஸ்பர்ஷ உணர்வு, தொடு உணர்வு. அந்த ஸ்பர்ஷ உணர்வு இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றது அப்படின்னா, ஒரு மயில ரகையோ ஏதோ ஒரு சின்ன பஞ்சு கூட வச்சுக்கலாம், வச்சுட்டு மெதுவா டச் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அந்த உணர்வுல கவனம் கொடுத்தீங்கன்னா அது பிரம்மம்னு கவனிக்கிறது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேத்தனமா அந்த உணர்வா யார் இருக்கா அப்படின்னா, எல்லா ஜீவராசிகளிலும் எல்லா உணர்வாகும். வலி ஒரு உணர்வு, காதல் ஒரு உணர்வு, காமம் ஒரு உணர்வு, பசி ஒரு உணர்வு, சுகம் ஒரு உணர்வு, துக்கம் ஒரு உணர்வு. எந்த உணர்வு வந்தாலும் நீங்க என்ன பண்ணீங்க முன்னாடி? இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணோம்? ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வந்து அவாய்ட் பண்றதுக்காக எனக்கு பிடிச்சது பிடிக்காது அப்படின்னு நம்ம நினைச்சோம். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் இந்த உபாசனை பண்றாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த உணர்வு வந்தாலும் உணர்வை பாக்குறது. எனக்கு ஒரே ஸ்வெட்டிங்கா இருக்கு, ஒரு அன்னீசியா இருக்கு அப்படின்னா அது அன்னீசியா இருக்குன்னா என்னது? அது ஒரு உணர்வு தானே. எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அன்னீசியா இருக்குங்க, ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, கூச்சமா இருக்கு. கூச்சம் ஒரு உணர்வு தானே. வெக்கமா இருக்கு, அது ஒரு உணர்வு தானே. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்பு அப்படியே பெருக்கெடுக்குது, அது ஒரு உணர்வு தானே. அப்ப எந்த உணர்வு வந்தாலும், காமம் ஒரு உணர்வு தானே. அப்ப எந்த உணர்வு, கோபம் வந்தாலும் உணர்வு, எந்த உணர்வு வந்தாலும் அந்த உணர்வை பிரம்மம் என்று உபாசிக்கிறது. இதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உபாசனை, 6வது உபாசனை. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. ஆச்சாரியார் சொல்றார், வேதானாம் மத்தியே, வேதங்கள் எத்தனை அப்படின்னா ரிக்யது, சாம, அதர்வனம். 4 வேதங்களின் மத்தியில் சாமவேதக அஸ்மி, நான் சாமவேதமாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது தேவானாம். தேவானாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவானாம் அஸ்மி வாசவக. அதுக்கு சொல்றாரு தேவானாம்னு யாரு? ருத்ர ஆதித்யாதியனாம் வசவ இந்திரக அஸ்மி, வாசவ இந்திர அஸ்மி. ருத்ரன், ஆதித்யன், இது மாதிரி அநேக தேவதைகள் இருக்கு. ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள், இது மாதிரி நிறைய தேவதைகள் கணங்கள் இருக்கு. 30 முக்கோடி தேவதைகள். இதுல எல்லா தேவதைகளிலும் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா வாசவகா. வாசவன் என்ன சுவாமி அப்படின்னா இந்திரக அஸ்மி, இந்திரனாக நான் இருக்கின்றேன். வாசவன் ஸ்லோகத்துல இருக்கு, வாசவனா இந்திரனா இருக்கின்றேன். அதுக்கப்புறம் இந்திரியானாம், எத்தனை இந்திரியங்கள்? ஏகாதசானாம் இந்திரியானினா, இந்திரியாதினா. அந்த இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியானாம் அப்படின்னா 11 இந்திரியங்கள் மத்தியில் சக்ஷுராதீனாம் போட்டாரு. கண்ணு, காது, மூக்கு, வாயின்னு சொல்லக்கூடிய ஞானேந்திரியங்கள் 5. அதுக்கப்புறம் வாக்பாணி பாதம்னு சொல்லக்கூடிய கை, காலு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கர்மேந்திரியங்கள் 5. அதுக்கப்புறம் மனசையும் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியத்துக்குள்ளார கொண்டு வந்தாச்சு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா 11 இந்திரியங்கள் மத்தியில் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மனதாக இருக்கின்றேன். மனோ பிரம்மேதி உபாசித்த. அதுக்கப்புறம் ஆச்சரிய சொல்றாரு, அது மட்டும் இல்லாம அஸ்மி, எப்படிப்பட்ட மனசு இது? சங்கல்ப விகல்பாத்மக மனகச்ச அஸ்மி. புரியுதா உங்களுக்கு? மனசு வந்து பாத்தீங்கன்னா சங்கல்ப விகல்பம் இருந்துகிட்டே இருக்கும், தாட் ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். இப்ப அதோட சண்டை போட்டீங்கன்னு வச்சுங்களேன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வாலி வதம் பண்ற மாதிரி. நீங்க எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாலிக்கு முன்னாடி நின்றுகிட்டு எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் வாலியோட பலம் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, எதிர்க்கிறது சண்டை போடுறோம் மொத்த பலம் இவனுக்கு வந்துடும், வாலிக்கு வந்துடும். அப்ப என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, மனதை வந்து பாத்தீங்கன்னா நேரடியா மனசோட என்ன பண்ணக்கூடாது? சண்டை போடக்கூடாது. மனசுல எப்பவே புரிஞ்சுங்க. ஒரு காலத்துல நானா சண்டை போட்டிருக்கேன், ஏகப்பட்ட சண்டை நடந்திருக்கும், எல்லாத்துக்கும் நடக்கும். எல்லா வேதாந்தம் படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஆரம்ப காலகட்டத்துல இருக்கிறவங்களுக்கு, பிடிபடாம இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளோட நிழல் மாதிரி இந்த மனசு. என்னோட நிழலோடய நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாமா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா சண்டை போடக்கூடாது. கான்சியஸ்னஸோட ஷேடோ தான் இந்த மனசு. கான்சியஸ்னஸ் வந்து சுத்த பிரம்மம்னு உபாசனை பண்றீங்க அப்படின்னா அதோட ஷேடோவா இருக்கிற இந்த மனசை வந்து சகுண பிரம்மம் அப்படின்னு உபாசிக்கணும். அதனால முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மனசை வந்து பாத்தீங்கன்னா சண்டை போடாதீங்க. மனசை சண்டை போடவே கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? அதை வேற விதமா பாவிக்கிறது.
அப்ப எப்படி பாவிக்கிறது? அந்த மனதை வந்து பாத்தீங்கன்னா பகவான் அந்த மனதா இருக்கின்றார் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களால வந்து சண்டை போடாம மனசு குவைட் ஆக ஆரம்பிச்சு ரொம்ப சாந்தமாயிடும், பிரச்சனை கொடுக்காம இருக்கும் உங்க மனசு. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரிய சொல்றாரு, பூதானாம் அஸ்மி, சங்கல்ப விகல்பமா இருக்கக்கூடிய மனதாக நான் இருக்கின்றேன். அதுக்கப்புறம் பூதானாம் அஸ்மி சேத்தனா, பூத்தங்களில் ஜீவராசிகள் இருக்குல்ல, எல்லா ஜீவராசிகளும் பூத்தங்கள்னு பேர், உண்டான சகல ஜீவராசிகள்லயும் சேத்தனம்னா என்ன சுவாமி அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றாரு, காரிய கரண சங்காதே. காரியம்னா தேகம், காரியத்துக்கு பேரு பஞ்சபூத்தங்களோட காரியம் இந்த தேகம். அதுக்கப்புறம் இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய கரணங்கள், கரணங்கள்லாம் இது 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், மனசுன்னு சொல்லக்கூடிய மனம் புத்தி சித்தம் அகங்காரம், இதுக்கெல்லாம் கரணம்னு பேர். இந்த தேகம், தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா கரணங்கள், இது எல்லாம் சேர்ந்த சங்காத்தம் அப்படின்னா இதெல்லாம் சேர்ந்துதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த தேகத்திலையும் இந்த மனசு முதலிய எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகக்கூடிய நித்திய அபிவியக்தா சதா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு உணர்வு வந்து பாத்தீங்கன்னா ஸ்புரிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த உணர்வு நம்ம என்ன பண்றோம், பியூரா எடுத்துட்டீங்கன்னா சுத்த பிரம்மம், பியூர் உணர்வு எடுத்தீங்கன்னா சுத்த பிரம்மம். அதே உணர்வை வந்து பாத்தீங்கன்னா மசாலா கலந்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிடும், 13:6 சங்காத சேத்தனா 13:6 போட்டுங்க பக்கத்துல, அதுலயே இதேதான் இருக்கு. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த உணர்வு நல்லா தெரிஞ்சுங்க. சுத்த உணர்வு, சுத்த உணர்வு எது அப்படின்னா அது வந்து சித்தம்சம், சுத்த உணர்வு. அதே வந்து பாத்தீங்கன்னா உணர்வு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மசாலா நாம ரூபம் கலந்துருச்சு அப்படின்னா நம்ம ஜீவராசிகள்ட்ட எல்லாம் இருக்குல்ல, இப்ப எனக்கு உள்ளுக்குள்ள ஸ்வெட்டிங் இருக்கு, நல்ல இது ஒரு நல்ல ஃபீவர் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள போயிட்டே இருக்கு, ராத்திரியில இருந்து ஃபீவர் போயிட்டே இருக்கு. உணர்வா? ஆமா உணர்வு தான். அந்த உணர்வு வந்து பாத்தீங்க அப்படின்னா மசாலா ஓடது. அதுக்கு பேஸா இருக்கிற உணர்வு சுத்த சைத்தன்யம். ஒரு சுக உணர்வு, துக்க உணர்வு, ஒரு அன்னீசியான உணர்வு, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மசாலாவோட வருது. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சகுண உபாசன, சகுண பிரம்மம் ஆயிடும். அப்ப உணர்வா இருக்கா, சரி அந்த உணர்வு எப்படி இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கு. நமக்கு பேசிக்கா இருக்கிற உணர்வு வந்து பாத்தீங்கன்னா நித்திய சைத்தன்யமா போயிட்டே இருக்கு, அது நிர்குண நிராகாரம். ஆனா அதுக்கு மேல இருக்கக்கூடிய உணர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா டைம் பீங்க்கு மாறிக்கிட்டே இருக்கு. காமம் வருது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோபம் வருது, அப்புறம் லோப புத்தி வருது, அதுக்கப்புறம் வெக்கம் வருது, அதுக்கப்புறம் பயம் வருது, நல்லா பசி எடுக்குது, ஒரு சுகம் வருது, ஒரு துக்கம் வருது. நாள் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தூங்குற காலம் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உணர்வுகள் வந்து 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 போயிட்டே இருக்கு. அதனால்தான் ஆச்சாரியர் சொல்லும்போது சொல்றாரு, நித்திய அபிவியக்தா புத்தி விருத்திகி சேத்தனா. சேத்தனம்னா உணர்வு. உணர்வு எப்படி இருக்கு அப்படின்னா நித்தியமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்புரண ரூபத்துல வருது. வெறும் ஸ்புரணம், நான் 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 சொல்லக்கூடிய ஸ்புரணம் பிரம்மம், சுத்த சேத்தனம் அது. அதே நேரத்துல அதுக்கு மேல இருக்கக்கூடிய உணர்வுகள் எல்லாம் சகுனம். அப்ப அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சதா புத்தி விருத்தியா அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்புரிச்சுக்கிட்டே இருக்கு. எனக்கு சுகமா இருக்கு, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஸ்வெட்டிங்கா இருக்கு, எனக்கு துக்கமா இருக்கு, எனக்கு இதுவா இருக்கு, அதுவா இருக்கு அப்படின்னு ஒரு உணர்வு வந்துகிட்டே இருக்கு. அதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணாம என்ன பண்ணணும், அது பிரம்மம் என்று உபாசிக்க வேண்டும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான உபாசனைகள். இது 6வது உபாசனை. இதுக்கு அடுத்தது ஆச்சாரியார் 23வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். ருத்ராணாம் சங்கரஸ்சாஸ்மி, ருத்ராணாம் சங்கரஸ்சாஸ்மி, வித்தேஷோ யக்ஷரக்ஷசாம், வித்தேஷோ யக்ஷரக்ஷசாம், வசூனாம் பாவகஸ்சாஸ்மி, வசூனாம் பாவகஸ்சாஸ்மி, மேருஷிகரிநாமகம், மேருஷிகரிநாமகம். ருத்ராணாம் சங்கரஸ்சாஸ்மி, வித்தேஷோ யக்ஷரக்ஷசாம், வசூனாம் பாவகஸ்சாஸ்மி, மேருஷிகரிநாமகம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ருத்ராணாம் சங்கரஸ்சாஸ்மி, ஏகாதச ருத்ரர்களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சங்கரனாக இருக்கின்றேன், சிவனாய் இருக்கின்றேன் அப்படின்ற.
ருத்ர அவதாரத்துல வந்து பாத்தீங்கன்னா 11 ருத்ரர்கள் சொல்றோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா சங்கரன் சொல்லக்கூடிய சிவபெருமானாக நான் இருக்கின்றேன். இதோ காட்டில வேற என்னங்க ஐக்கியம் வேணும்? தேவதைகள்ல பேதம் இருக்கா? ஒண்ணும் இல்ல. சிவ விஷ்ணு பேதம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை. நான் வந்து பாத்தீங்கன்னா ஆழ்வார் குறிச்சியா இல்ல இது என்ன இது தாமிரபரணி தூத்துக்குடி மாவட்டத்துல போயிருக்கேன். என்னது திருநெல்வேலி என்ன இது ஆழ்வார் இது நம்ம இவரோட ஆழ்வார் திருநகரி. ஆழ்வார் திருநகரியில போய் வந்து பாத்தீங்க அப்படின்னா உட்கார்ந்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா சூக்தங்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நாராயண சூக்தம் வந்துச்சு. நாராயண சூக்தத்துல வந்து பாத்தீங்கன்னா முடியும் போது இருக்கு ச பிரம்ம ச சிவ ச ஹரி சேந்திர சோக்ஷர பரமஸ்வராட் அப்படின்னு ஒரு மந்திரம் அதுல முடியும் போது இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ச பிரம்ம ச சிவ ச ஹரி ச பிரம்ம ச சிவன் இருக்கு. நாராயண சுத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த நாராயணனை சொல்லுது அவர்தான் பிரம்மம், அவர்தான் ஈஸ்வரன், அவர்தான் இந்திரன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் வருது. என்ன அர்த்தம் அப்படின்னா நாராயணன்றதுக்கு அர்த்தமே சுத்த பிரம்மம். அந்த சுத்த பிரம்மம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னாச்சு, மாயையில ரிஃப்ளெக்ட் ஆகும் போது, சத்துவகுணத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும் போது விஷ்ணு பகவான், தமோ குணத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா ருத்ர பகவான், அதே ரஜோகுணத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும் போது அந்த சுத்த சைத்தன்யம் தான் பிரம்மா அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இதுல ஏதாவது கன்ஃபியூஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா தத்துவார்த்தமா புரிஞ்சுக்கிறதுல எந்த ஒரு கன்ஃபியூஸும் இல்லை. ஆனா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த டெய்லி சொல்ற ஸ்லோகத்தை சொன்னோன்னு உள்ள இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்துட்டார். வேதம் படிக்கிறவர், அவரு வேதம் படிச்சுட்டு இருந்தார். அவர் சொல்லு சுவாமி 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 இந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்தமே சொல்லக்கூடாது சாமி அப்படின்னா. கோயிலுக்குள்ளாரியே சிவன்ற சப்தம் வரக்கூடாதான். சிவன் நான் அப்பதான் யோசிச்சேன், ஐயோ இவங்க பகவத்கீதை எல்லாம் படிக்கவே இல்லை போல இருக்கேன். பகவத்கீதையில தெளிவா இருக்கே. பகவானே சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா ருத்ரானாம் சங்கரஸ்சாஸ்மி, ருத்ரர்கள் மத்தியில் நான் சிவபெருமானாக இருக்கின்றேன். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்த பிரம்மம் தான் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவா. அதான் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல ஆதித்யானா அகம் விஷ்ணு. சுத்த பிரம்மம் விஷ்ணுவா இருக்கு, சுத்த பிரம்மம் ருத்ரனா இருக்கு, சுத்த பிரம்மம் இந்திரனா இருக்கு. இதுதான் எல்லாமா இருக்கு. இதுல என்ன கன்ஃபியூஸ் ஆக போகுது உங்களுக்கு? பேதம் எங்கேயாவது வருமானா? எந்த பேதமும் வரப்போறதில்லை. ஆனா நிறைய பேருக்கு வந்து அந்த பேத புத்தி, சிவன் வேற விஷ்ணு வேற அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஆச்சரியா சொல்லும் போது இங்க கிளியரா சொல்றாரு, இது 7வது உபாசனையா வச்சுங்க. இங்க லோகத்துல இருக்கிற சிவ உபாசனைகள் எல்லாம் இப்ப நம்ம இருக்கு. ஆனா சிவ பூஜை பண்றோமா, சிவ உபாசனை பண்றோமா? ஊர் ஃபுல்லா என்ன நடந்துட்டு இருக்கு? அபிஷேக ஆராதனை நல்லா போயிட்டு இருக்கா? என்ன கோயில் இருக்கு, என்ன விஸ்தாரமா போயிட்டு இருக்குல்ல. கண்ணை மூடி உட்கார்ந்து அந்த ஈஸ்வரனை எப்படி தியானம் பண்றதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி. அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வைதிகத்துல இருக்க மாதிரி வேதத்துல சொன்ன மாதிரி பகவானை வந்து பாத்தீங்கன்னா உபாசிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. இதுல வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞான பைரவ தந்திரம் அப்படின்னு ஆகம சாஸ்திரத்துல முக்கியமான நூல் சிவசூத்திரம்னு ஒண்ணு, அதுக்கப்புறம் ஸ்பந்தகாரிகா அப்படின்னு ஒண்ணு, ரொம்ப முக்கியமான நூல்கள் இதெல்லாம். ஸ்பந்தகாரிகா சிவசூத்திரத்தோட வேற ஒரு ஃபார்ம் தான் ஸ்பந்தகாரிகா. அதுக்கப்புறம் விஞ்ஞான பைரவ தந்திரம். இந்த 3 கிரந்தங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிவபெருமான எப்படி மெடிடேட் பண்றது அப்படின்னு ரொம்ப விஸ்தாரமா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இதோட மூலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உபனிஷதங்கள்ல ரொம்ப கம்மியான இடத்துல இருக்கு. எப்படி தியானம் பண்றது அப்படின்னு இருக்கு, உபனிஷத்துல இருக்கு, எல்லாத்துக்கும் மூலம் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா உபாசனைகளை தூக்கி ஓரமா வச்சுட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், பூஜை மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். சிவ பூஜை போயிட்டு இருக்கா, சூப்பரா போயிட்டு. இந்தியாவோட பெரிய இதே பாக்கியமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உஜ்ஜயினி எல்லாம் பார்க்கணும். உஜ்ஜயினி இப்ப காலையில பார்த்துட்டு வந்தேன். உஜ்ஜயினோட பூஜை முறையை பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ என்ன அருமையா இருக்குன்றீங்க. எப்பா போனீங்கன்னா போகணும். அற்புதமான உஜ்ஜயினி பூஜை. எல்லா இடத்துலயும் ஜோதிர்லிங்கங்கள்ல இருந்து சாதாரண ஒரு லிங்கத்துல இருந்து நம்ம லிங்க பூஜை வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். லிங்கம்னா எதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது, எப்படி உபாசிக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான உபாசனை கர்மம் நின்று போச்சு, உபாசனை விட்டு போச்சு. இது 7வது உபாசனை. அதுக்கு அடுத்தது முக்கியமான சொல்றாரு வித்தேஷோ யக்ஷரக்ஷசாம். வித்தேஷோ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா குபேரனை குறிக்கிறது. வித்தம்னா வெல்த்,
செல்வம், செல்வத்துக்கு அதிபதியா இருக்கிற குபேரன் வந்து பாத்தீங்கன்னா வித்தேஷகன்னு பேர். வித்தங்களுக்கெல்லாம் ஈஸ்வரன், வித்தேஷக குபேரன் அப்படின்னு பேரு. குபேரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராட்சசர்கள், யக்ஷர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைவனா இருக்கிறவர். அதனால வந்து பாத்தீங்கன்னா யக்ஷ ரக்ஷசாம், நான் வந்து பாத்தீங்கன்னா யக்ஷர்கள் ராட்சசர்களில் வந்து பாத்தீங்கன்னா குபேரனாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் விட்டுருங்க, இது வந்து பிரதான உபாசனையில வராது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வசூனாம் பாவகஸ்சாஸ்மி, முக்கியமான உபாசனையில வந்துருது. அஷ்ட வசுக்கள் மத்தியில் நான் பாவகா அப்படின்னா அக்னியாக இருக்கின்றேன். அக்னி பிரசித்தமான உபாசனை வந்து பாத்தீங்கன்னா அக்னி உபாசனை. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சாந்தோக்கியத்துல வந்து உபகோஷல வித்யா அப்படின்னு பேர். இதுக்கு பேர் உபகோஷல வித்யா, அக்னி உபாசனை. நம்ம எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்போ அக்னி தேவோ த்விஜாதீனாம், வைதிகர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோமம் பண்றவங்க எல்லாம் அக்னியை தான் பூஜை பண்றாங்க. நம்ம தீபம் போடுறோம்ல, டெய்லி தீபம் போட்டு தீப ஜோதி நமோ நமன்னு பாடுறோமா, அப்ப என்ன பண்றோம், நம்ம வந்து பாத்தீங்கன்னா அக்னியை வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். யாரெல்லாம் கொஞ்சம் நல்ல கல்ச்சர் உள்ளவங்களா இருக்காங்களோ அவங்க சமைக்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அக்னியை கும்பிட்டுட்டு தான் சமையலையே ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கிராமங்கள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அக்னி உபாசனை வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அக்னி கர்மா இருக்கு, அக்னி உபாசனை காணாம போச்சு. அந்த அக்னி உபாசனை வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கியத்துல 4.10.1 போட்டுங்க பக்கத்துல. 4.10.1 உபகோஷல வித்யா அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் 5வது சாப்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்னிஹோத்திர வித்யா அப்படின்னு ஒரு அக்னிஹோத்திர வித்யானே ஒரு வித்யா இருக்கு. 4வது சாப்டர்ல சாந்தோக்கியத்துல உபகோஷல வித்யா. 5வது சாப்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்னிஹோத்திர வித்யா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2 பிரதான உபாசனைகள் அக்னிய உபாசிக்கிறது. அப்ப முக்கியமான உபாசனையில ஆதித்யனோட வேற ஒரு டைலூஷன் ஃபார்ம் தான் இந்த பூமிக்கு வரும்போது அக்னி ஆயிடுது. ஆதித்ய உபாசனையும் அக்னி உபாசனையும் ரொம்ப விசேஷம். இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா யார் இருக்கானா வாயு உபாசனை வந்துருது. ஆதித்யன், வாயு, அக்னி, இந்த 3 உபாசனைகள் பிரதான உபாசனை. இதுக்கப்புறம் ஆச்சாரியார் சொல்றாரு, அப்ப இது 8வது உபாசனையா, பிரதான உபாசனையில இது 8வது உபாசனை. மேரு சிகரிநாமகம், நான் வந்து பாத்தீங்கன்னா மேரு பருவதமா இருக்கின்றேன். மேருன்றதுக்கு அர்த்தம் இமாலயாஸ் இல்ல. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மேருனா இந்த இமயமலையை வந்து பாத்தீங்கன்னா மேருன்னு சொல்றாங்க. இல்ல, மேருன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு பெரிய பிளாக் ஹோல் ஒண்ணு இருக்கு. மொத்த பிரபஞ்சத்துக்கும் நம்ம சின்ன சின்ன பிளாக் ஹோலா சயின்டிஸ்ட் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல, அது என்ன பண்ணும் அந்த பிளாக் ஹோல் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் சுவாகா பண்ணிக்கிட்டே இருக்கு. இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மொத்த சிருஷ்டிக்கு நடுவுல ஒரு பில்லர் மாதிரி புர்ஜ் கலிஃபா வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு பெரிய டவரா இருக்கோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிகரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வான் உயர்ந்த சிகரம் இருக்கு. அந்த சிகரத்துல கட்டப்பட்டதா தான் வந்து பாத்தீங்கன்னா கயிறு வச்சு கட்டி என்ன இருக்கு அப்படின்னா இந்த மொத்த பிரபஞ்ச கூட்டங்களும் நட்சத்திர மண்டலத்துல இருந்து சூரிய மண்டலத்துல இருந்து எல்லாம் அதனால கட்டப்பட்டதாக சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது. இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மேரு பருவதம் அப்படின்னு பேரு. விசிபிள் இல்லை, மனசுல நல்லா தெரிஞ்சுங்க, கண்ணுக்கு தெரியாது, சூக்ஷ்மம். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா மேரு சிகரிநாமகம், இந்த லோகத்தில் இருக்கிற சிகரத்தை உடைய பருவதங்களில் எல்லாம் நான் மேரு பருவதமா இருக்கின்றேன். ஏன்னா அது காட்டிலும் ஹைட்டானது பெருசானது இந்த உலகத்துல இல்லவே இல்லை. பாஷத்துக்கு வந்து ஆச்சரிய சொல்ற ருத்ரானாம், ருத்ரர்கள் எத்தனை பேரு, ஏகாதசானாம், ஏகாதச ருத்ரர்கள் மத்தியில 11 ருத்ரர்கள் மத்தியில் சங்கரகச்ச அஸ்மி, நான் சங்கரராக இருக்கின்றேன், சிவபெருமானாய் இருக்கின்றேன். சங்கரனா டைரக்டா சிவனே எடுத்து சிவபெருமானா இருக்கின்றேன். அதுக்கப்புறம் வித்தேஷகனா யாரு, ஆச்சாரி சொல்றார் குபேரோ, குபேரனுக்கு பேரு வித்தேஷகன்னு பேரு. யக்ஷ ரக்ஷசாம், யக்ஷானாம் ரக்ஷசாம் ச, யக்ஷர்கள் மத்தியிலும் ராட்சசர்கள் மத்தியிலும் நான் குபேரனாக இருக்கின்றேன். அதுக்கு அடுத்து குபேர வழிபாடு இருக்கா சாமி அப்படின்னா எல்லா இடத்துலயும் இருக்கு. நீங்க எங்கெல்லாம் வந்து பிசினஸ் பண்றவங்க முக்கியமா வந்து சேட்டுங்கெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க பணம் வைக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் வந்து குபேரனுக்கான சில இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப கிரிவலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா குபேர கிரிவலம்னு ஒண்ணு இருக்கு.
குபேர கிரிவலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ கிரௌடு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வருது. அந்த சமயத்துல கிரிவலம் பண்ணா நம்ம நம்ம மேல வந்து குபேரனோட கண் பார்வை பட்டுச்சுன்னு செல்வம் நிறைய வந்துடும் அப்படின்னு. அதனால குபேர வழிபாடு, குபேர லிங்கமே இருக்கு இங்க, குபேர லிங்கமே இருக்கு. குபேரன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா கிரிவலம் வராரு அப்படின்னு கூட்டம் கூட்டமா வந்துட்டு போறாங்க குபேரனுக்கு. ஏன்னா வெல்த் ஆச்சு, எல்லாத்துக்கும் வெல்த் வேணும்ல, அது இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா உபாசனா மலையை சுத்துறாங்க, பூஜையை பண்றாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா குபேரனை எப்படி உபாசிக்கிறதுன்ற மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா இல்ல. புராணத்துல இருக்கிறது நிறைய இருக்கு, நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா. இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல படிச்சதுனால எனக்கு இதெல்லாம் சாந்தோக்கியத்துல இருக்கு, பிருகதாரண்யத்துல இருக்கு, பிரம்மசூத்திரத்துல இருக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நான் வந்து கண்டுபிடிச்சிருவேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த இது குபேர உபாசனை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஸ்காந்தத்துல ஏதாவது இருக்கும். ஸ்காந்த புராணத்துல எங்கேயாவது பாத்தீங்கன்னா பெருசு இருக்கிறது. பிரம்மாண்ட புராணம், ஸ்காந்த புராணம், இது மாதிரி ஏதாவது புராணங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இதை எப்படி உபாசிக்கிறதுன்ற மெத்தடாலஜி, மெடிடேட் பண்றதுக்கானது சொல்லப்பட்டிருக்கும். அது ஒரு ரிஷி இருப்பார். ரிஷி வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் பண்ணி அதை மெத்தடை சொல்லி வச்சிருப்பார். இப்ப விட்டு போச்சு, இப்ப கர்மம் மட்டும் நின்றுட்டு இருக்கு. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேரு சிகரிநாமகம். ஆச்சாரியர் சொல்றாரு வசூனாம் அஷ்டானாம்னு போட்டார். எத்தனை வசுக்கள்? அஷ்ட வசுக்கள். 8 வசுக்கள் மத்தியில் நான் வந்து பாத்தீங்கன்னா பாவகஹ அஸ்மி அக்னிகின்னு போட்டார். தெளிவா சொல்றார். பாவகஹ அப்படின்னா அக்னியாக நான் இருக்கின்றேன். அக்னியா, அஷ்ட வசுக்கள் மத்தியில் அக்னியாய் நான் இருக்கின்றேன். அக்னி உபாசனை ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு எடுத்துக்கணும். ஆச்சாரியர் சொல்றாரு மேரு சிகரினாம். சிகரினாம் என்ன அர்த்தம்? சிகரவதாம் அகம், சிகரத்தை உடையவைகள் மத்தியில் நான் மேரு பர்வதமாக இருக்கின்றேன் சொல்லிட்டேன். அப்ப இதுல வந்து 8 உபாசனைகள் வந்துருச்சு இது வரைக்கும். 24வது ஸ்லோகம். புரோதசாம் ச முக்கியம் மாம், புரோதசாம் ச முக்கியம் மாம் வித்தி பார்த்த ப்ருஹஸ்பதிம், வித்தி பார்த்த ப்ருஹஸ்பதிம் சேனானீனாமகம் ஸ்கந்தஹ, சேனானீனாமகம் ஸ்கந்தஹ சரசாமஸ்மி சாகரஹ, சரசாமஸ்மி சாகரஹ புரோதசாம் முக்கியம் மாம் வித்தி பார்த்தசன, வித்தி பார்த்த ப்ருஹஸ்பதிம் சேனானீனாமகம் ஸ்கந்தஹ சரசாமஸ்மி சாகரஹ. ஆயிடுச்சு. புரோதசாம் ச முக்கியம் மாம் வித்தி பார்த்த ப்ருஹஸ்பதி. ஹே பார்த்த, ஹே பார்த்தனே, புரோதசாம் அப்படின்னா புரோகிதர்கள் மத்தியில். நிறைய புரோகிதர்கள் இருக்காங்க. இப்ப பூஜை பண்றதுக்கு புரோகிதர்கள் இல்லாம பூஜை பண்ண முடியாது, ஹோமம் பண்ண முடியாது, யாகம் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் புரோகிதர்கள் வேணும்ல. அந்த புரோகிதர்கள் மத்தியில் முக்கியம், ரொம்ப பிரதானமான புரோகிதர் யாரு அப்படின்னா ப்ருஹஸ்பதி, தேவகுரு. நம்ம சொல்றோமே சுக்கிரன் சொல்றோமா, தேவகுருவா இருக்கக்கூடிய ப்ருஹஸ்பதி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர்தான் முக்கியமான ப்ருஹஸ்பதி. அந்த புரோகிதர், அந்த புரோகிதராக மாம் வித்தி, என்னை அறிந்து கொள்வாயாக. அப்ப பகவான் வந்து பாத்தீங்கன்னா ப்ருஹஸ்பதியா இருக்கார். நான் அதான் நாங்க சொல்லுவோம் என்னன்னா, இந்த வியாழக்கிழமை வடமாலை போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, நடக்கட்டும் எப்படியாவது நடக்கட்டும். ஏன் அப்படின்னா தேவ சுண்டைக்கடலை போட்டு இது பண்ணி வடமாலை போட்டு எல்லாம் வந்து குருக்கு உபாசம் இது பண்றாங்கல்ல, தேவகுருக்கு தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எங்க பூஜை நடந்துகிட்டு இருக்கு? தட்சிணாமூர்த்திக்கு பூஜை நடந்துகிட்டு இருக்கு. நான் இப்ப நினைச்சுக்கிறது என்ன, எப்படியாவது பண்ணட்டும் பூஜை, ஏதாவது நடந்துகிட்டு இருக்கட்டும் அப்படின்னு. ப்ருஹஸ்பதி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு. அந்த ப்ருஹஸ்பதியா வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கின்றேன் அப்படின்னா. ஏன் அப்படின்னா இந்திரனுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் தான் புரோகிதரா இருக்கார். அதனால அதுக்கப்புறம் வந்து முக்கியமான உபாசனை சொல்லுது. இந்த உபாசனையும் ரொம்ப கர்மமா இருக்கு, உபாசனையா தெரியல. ப்ருஹஸ்பதியை உபாசிக்கிற மெத்தடுன்றது நம்ம யாருக்கும் இப்ப அதிகம் தெரியல. ஆனா கர்மம் பண்ணிட்டு இருக்கோமா? ஆமா, கர்மா பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன கர்மா? சுண்டைக்கடலை மாலை போட்டுட்டு இருக்கோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நவகிரகங்களை சுத்திக்கிட்டு இருக்கோம்ல. குரு பெயர்ச்சி வந்துச்சு அப்படின்னா அதுக்குன்னு ஸ்பெஷலா பரிகார பூஜைகள்லாம் பண்றோம். அதனால ஆலங்குடியா, குருக்கு வந்து ஆலங்குடிக்கு போய் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு விசேஷ பூஜைகள் எல்லாம் பண்ணி அவரை பிரீத்தி பண்ணிட்டு வரோம். ஆனா உபாசனை உட்கார்ந்து தியானம் பண்றது இல்லை. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சேனானி நாம் அகம் ஸ்கந்தா.
சேனாபதினு பேர். ஸ்கந்தனுக்கு முருகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேனாபதினு பேர் வரப்போகுது உங்களுக்கு. விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலேயே ஆச்சாரியர் சொல்ல போற. சேனானீனாம் அகம் ஸ்கந்தஹா. சேனாபதிகள் நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்காங்க. அந்த சேனாபதிகள் தளபதிகள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கந்தனா இருக்கின்றார். அப்ப முருக கடவுளோட வழிபாடு இருக்கா? ஆமா, கோயில்ல நிறைய பூஜை போயிட்டு இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச பூஜாரி அந்த வடவீதி சுப்பிரமணியன் கோயில்ல நான் ஒரு நாள் கேட்டேன், நீங்க எப்ப பார்த்தாலும் அவருக்கு மந்திரம் அதிகம் தெரியாது, எப்ப பார்த்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுப்பிரமணியோகம் 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 அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாரு. நான் அன்னைக்கு ஒரு நாள் கேட்டேன், சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம் டெய்லி சொல்லிட்டே இருக்கீங்களே, அதுக்கு மீனிங் என்ன தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு. அதெல்லாம் தெரியாது சாமி, பாடசாலையில சொல்லி கொடுத்தாங்க, நான் சொல்லிட்டு இருக்கேன் சாமிகிட்ட. நல்லா ரொம்ப கூலா பேசுவார் அவரு. நேற்று கூட பார்த்து தான் வந்தேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சுப்பிரமணியோகம் 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 சொல்றாரு. எல்லா ஆராதனை எப்போ தீப ஆராதனை காட்டும் போதும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்றாரு. ஆனா நித்தியம் சொல்லிட்டு இருக்காரு, காலையில இருந்து சொல்லிட்டு இருக்காரு, வருஷங்களா சொல்லிக்கிட்டு இருக்கார். ஆனா எதுக்கு சொல்லிட்டு இருக்கார்? கற்பூர நிராஞ்சனம் காட்டும் போது சொல்லிக்கிட்டு இருக்கார். ஆனா சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம்ன்றது அகங்கிரக உபாசனை. நான் சுப்பிரமணியராக இருக்கிறேன், நான் ஸ்கந்தனாக இருக்கின்றேன் அப்படின்னு உபாசனை விட்டு போச்சு. இப்ப யாரெல்லாம் முருக பக்தர்கள், நம்ம குரூப்ல நிறைய பேர் இருக்கீங்க மேடம், முருக பக்தர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருப்புகளை பாடிட்டு என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஒரு பூஜை ஆரத்தி பண்ணிட்டு முடிச்சப்புல வந்து சஷ்டி விரதம் இருப்போம். அதிகபட்சம் இருந்துட்டு சஷ்டி விரதம் இருந்துட்டு இன்னைக்கு சஷ்டி. ஆமா, அப்ப சஷ்டி விரதம் நீங்க இருப்பீங்களா? சஷ்டி விரதம் அதான் சொல்றீங்க பாருங்க, சஷ்டி விரதம் இன்னைக்கு. அப்ப விருந்துட்டு கண்ண மூடி உட்கார்ந்து ஆமா, இப்ப அதனாலதான் சொல்றேன், அர்த்தம் புரிஞ்சு ஆனா பண்றோம். ஆனா அந்த தேவதையோட உபாசனை தெரியணுமா? தெரியணும்ல. இப்ப வந்து நான் அதான் சொல்றேன், ஒரு தேவதையை இது பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் இருக்கணும்? ஒரு மந்திரம் இருக்கணும், ஒரு பூஜை இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிந்தனம் இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த பகவானை பத்தின தத்துவார்த்தம் இருக்கணும். மொத்தம் 4 விஷயங்கள் ஒரு தேவதைனா இருக்கணும். ஒரு தேவதைனா பூஜை மெத்தட் இருக்கணும், ஜப மந்திரம் தெரியணும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உபாசனா மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா தெரியணும், அதுக்கப்புறம் தத்துவார்த்தம் என்னன்னு தெரியணும். இந்த 4ம் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்புகள்ல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா உட்கார்ந்து ஒழுங்கா பாத்தீங்க அப்படின்னா அருணகிரிநாதர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா தத்துவார்த்தமா அவ்வளவு சொல்லி வச்சிருக்காரு, எப்படி உபாசிக்கிறது அப்படின்னு. ஆமா, கந்தசஷ்டி கவசத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி உபாசிக்கிறதுன்னு அவ்வளோ மெத்தட் வந்து கந்தசஷ்டி கவசத்துல இருக்கு. நம்ம என்ன பண்றோம், பாராயணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். அதுல எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அந்த உபாசனையை என்னைக்காவது பண்ணிருக்கோமா? பண்ணல. விநாயகர் அகவல் இருக்கு, விநாயகர் அகவல்ல அவ்வளோ யோகம் இருக்கு, அவ்வளோ தியான மெத்தட் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், விநாயகர் அகவலை பாடிட்டு போயிட்டோம், விநாயகருக்கு வந்து தீபாராதனை காட்டிட்டு போயிட்டோம், உபாசனை மெத்தட் விட்டு போச்சு. ஆனா என்ன இருக்குன்னா மிச்சமாவது கொஞ்சோண்டு பூஜையாவது ஏதாவது இருக்கு, ஸ்தோத்திர பாராயணம் பூஜையாவது இருக்கேன், 2 மட்டும் இருக்கு. அப்ப ஸ்கந்தனா வந்து பாத்தீங்கன்னா நான் தான் இருக்கின்றேன். ஒண்ணு தேவதையோட பூஜை, ஒவ்வொரு தேவதைக்கும் பூஜை முறை வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் பண்ணணும்னு ஒரு ஆராதனை மெத்தட் இருக்கு ஆகம சாஸ்திரத்துல இருக்கிற. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்திரம், ஜப மந்திரம். ஒரு தேவதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இஷ்ட தேவத்தை யாரெல்லாம் இஷ்ட தேவத்தையா வச்சிருக்கோமோ அந்த இஷ்ட தேவத்தையோட பூஜை தெரிஞ்சிருக்கணும், மந்திரம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உபாசனா மெத்தடு. ஒவ்வொரு தேவதைக்கும் ஒரு உபாசனா மெத்தட் இருக்கு. தியானம் எப்படி பண்றது, எந்த சிந்தனம், தியானம்னா சிந்தனம், எப்படி அவரை சிந்தனை பண்றது. அதுக்கு அடுத்தது தத்துவார்த்தம். இந்த தத்துவார்த்தத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேகத்துல எப்படி பகவான் இருக்கார், நம்ம உபாசிக்கிற ஸ்கந்தன் அப்படின்னா ஸ்கந்தன் எந்த தேகத்துல ஆத்தியாத்மிகத்துல எப்படி இருக்கார், ஆதி பௌதிகத்துல எப்படி இருக்கார், ஆதி தெய்வீகத்துல அவர் எப்படி இருக்கார், இதை பத்தினது வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். பிருகதாரண்யம் சாந்தோக்கியம் ஃபுல்லா இதை பத்தி தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது தெரியணும். அப்ப இது தெரியணும்னா நீங்க என்ன பண்ணி ஆகணும், ஒரு குருநாதர்கிட்ட, அந்த உபாசனை பண்ணிக்கிட்டு இருக்க குருநாதர்கிட்ட போகணும். அதை நான் சொல்லுவேன். ஒவ்வொரு ஸ்கூல்ஸ் இருக்கு, வெறும் தகராகார ரகசியம், நம்ம இவரோட பாம்பன் சுவாமிகளோட பாத்தீங்க அப்படின்னா உபாசனை மெத்தட் இருக்கு, புக்கே இருக்கு, தகராகாச வித்யா அப்படின்னு முருகரை பத்தின உபாசனை இருக்கு. தகராலய ரகசியம், தகராலய ரகசியம் அப்படின்னு பாம்பன் சுவாமிகளோடது புக்கே இருக்கு. அப்ப மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா முறையா குரு சிஷ்யன் குரு சிஷ்யன் குரு சிஷ்யன் அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். அது இப்ப நிறைய இது விட்டு போச்சு.
இதுக்கு அடுத்தது ஆச்சாரிய சொல்றாரு, இது 9வது உபாசனை, ரொம்ப பிரசித்தமா இருக்கிறது, கர்மமா இருக்கு, உபாசனையை தெரிஞ்சுக்கணும். சரசாமஸ்மி சாகரஹா. சரசாம் அப்படின்னா நீர்நிலைகள், எங்கெல்லாம் குளம் ஏரி அது மாதிரிலாம் என்னெல்லாம் இருக்கும், நதி இது மாதிரிலாம் இருக்கும், எல்லாவற்றிலும் நான் சமுத்திரமாக இருக்கின்றேன், சாகரமாக இருக்கின்றேன். நீர்நிலைகளின் மத்தியில் நான் சாகரமாக இருக்கின்றேன். பெருசுல சமுத்திரராஜன் சொல்றோமா, சமுத்திரத்துக்கு போகும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டு பகவானை தான் இது பண்றது. ஏன்னா இது ஞாபகத்துக்கு வரும். சரசாமஸ்மி சாகரக, பகவான் வந்து சாகர ரூபத்தில் இருக்கார். எல்லா வாட்டர் சோர்ஸும் அவர் தான், அவற்றிலிருந்து தான் நதிகள் உண்டாகுது, மழை பெய்யுது எல்லாம். அப்ப பகவான் சாகரமா இல்லை அப்படின்னா ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காது சாமி நமக்கு. எல்லா நீர் தண்ணியோட சோர்ஸும் அந்த சாகரம் தான் சொல்லியாச்சு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது எங்கேயோ பேர் இருக்கே நமக்கு, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் எங்கேயோ பார்த்தோமா, என்ன பார்த்தோம், உங்களோட மெமரி பவர் என்ன இருக்கு பார்த்தோம். இதே மாதிரி ஒன்று பார்த்தோம், சாகரத்துக்கு இன்னொரு பேர் பார்த்தோம், ரத்தன கர்ப்பகா. 2 நாளுக்கு கிளாஸ்க்கு முன்னாடி பார்த்தோம். பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தன கர்ப்பகான்னு பேர் பகவானுக்கு பேர். ஏன் அப்படின்னா எல்லா ரத்தனங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்கான், சமுத்திரத்துக்குள்ளார இருக்கான். ரத்தன கர்ப்பகன்றது சமுத்திரத்துக்கு பேரு. அந்த சமுத்திர வடிவாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு விஷ்ணு சகஸ்ரநாமத்துல சொல்லியிருக்கேன். அடிச்சா பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. பாஷ்யத்துல சொல்றார் புரோதசாம். புரோதசாம்னா என்ன அர்த்தம், புரோகிதர்கள், ராஜ புரோகிதானாம். ராஜாக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரீஸ்டா இருக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய வேலை. அப்ப ராஜாக்கள் மத்தியில வந்து நிறைய ராஜாக்கள் தனக்குன்னு ஃபேமிலிக்குன்னு ஒரு புரோகிதரை வச்சிருப்பாங்க. அந்த புரோகிதர்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா முக்கியம் அப்படின்னா பிரதானம், பிரதானமான புரோகிதரா மாம் வித்தி, என்னை அறிந்து கொள்வாய். ஐயோ சாமி வந்து புரோகிதரா, ஆமா ஆமா, எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜானீஹி, ஹே பார்த்த, என்னை முக்கியமான புரோகிதராக அறிந்து கொள். பகவான் தானே எல்லா ரூபத்துல இருக்கார். எந்த ரூபத்துல இருக்கார் அப்படின்னா பிருகஸ்பதி, முக்கியமான பிரஜாபதியா, முக்கியமான புரோகிதரா இருக்கக்கூடிய பிருகஸ்பதினருக்கு சொல்லக்கூடிய தேவ குருவாக நான் தான் இருக்கிறேன். ஏன் சாமி அப்படின்னு கேட்டா ஆச்சாரியர் சொல்றாரு, சகி இந்திரஸ்ய இது முக்கியகஸ்யாத் புரோதா. வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்திரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவதைகளுக்கெல்லாம் தலைவனா இருக்கிற இந்திரனுக்கு தேவகுருவா இருக்கக்கூடிய அந்த பிருகஸ்பதி தான் என்ன பண்றாரு அப்படின்னா முக்கியமான புரோகிதரா இருக்கின்றார். அதனால அவரா என்னை அறிந்து கொள். ஏற்கனவே ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டோம், நம்ம சொல்றது எல்லாம் உபாசனைகள் எல்லாம் பிரம்ம திருஷ்டி உத்கர்ஷாத், பெஸ்ட் 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 பெஸ்டே பார்த்துக்கிட்டே போகணும். அப்ப எல்லா புரோகிதர்கள் மத்தியிலையும் பிருகஸ்பதி தான் ரொம்ப பெஸ்ட். இந்திரனுக்கே அவர் தான் புரோகிதர் சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்து சேனானீனாம். சேனானீனாம்னு என்ன அர்த்தம், சேனாபதீனாம். சேனாபதிகள் நிறைய பேர் இருக்கும். அந்த சேனாபதிகள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா அகம் ஸ்கந்தோ, நான் ஸ்கந்தனாக இருக்கின்றேன். ஸ்கந்தனுக்கு என்ன பேரு, தேவசேனாபதி அப்படின்னு பேரு. அந்த சேனாபதியா இருக்கக்கூடிய ஸ்கந்தனாக நான் இருக்கின்றேன். முடிஞ்சு போச்சு. அடுத்து சரசாம். சரசாம்னா என்ன அர்த்தம், யானி தேவகாதானி சராம்சி தேஷாம் சரசாம் சாகரக அஸ்மி பவாமி. ஆச்சரிய சொல்றார், தேவதைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட குளங்களையும் ஏகப்பட்ட ஏரிகளையும் ஏகப்பட்ட நதிகளையும் வந்து பாத்தீங்கன்னா வெட்டி இருக்காங்க. தேவ காத்தானின்னா என்ன அர்த்தம், தேவதைகளால் வெட்டப்பட்ட அநேக சரோவர்கள் இருக்கு. இந்தியா ஃபுல்லா போனீங்க அப்படின்னா சப்த சரோவர்னு சொல்லுவோம். எல்லாம் ஒவ்வொரு தேவத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்தந்த குளத்தை வெட்டி வச்சிருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கச்சிபூச்சி போனீங்கன்னா நாராயண சரோவர் இருக்கு. அதுக்கப்புறம் அஜ்மீர் போனீங்க அப்படின்னா மானசரோவர் இருக்கு. அஜ்மீருக்கு போனீங்கன்னா ஒரு சரோவர் இருக்கு. ஹரித்வார்ல போனீங்கன்னா புஷ்கர் சரோவர் இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹரித்வார்ல ஒரு சரோவர் இருக்கு. நிறைய சரோவர் இருக்கு. சரோவர்னா என்ன அர்த்தம், குளம்னு அர்த்தம். யாரு வெட்டினது அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவதைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றத்தையும் பண்ணி அதுல தீர்த்தாடனம் பண்ணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வச்சிருக்கு. நிறைய குருக்ஷேத்திரத்துல இருக்கு, ரொம்ப பெரிய குருக்ஷேத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சத்திர யாகம் பண்ண அந்த இது இருக்கு, என்ன ஊர் அது பேரு, சத்திர யாகம் நைமிஷாரண்யத்துல சக்கர தீர்த்தம் இருக்கு. இது மாதிரி நிறைய தேவதைகள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய இடத்துல தீர்த்தங்களை வெட்டி வச்சிருக்காங்க. எல்லா தீர்த்தங்களிலும் நான் என்னவா இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சமுத்திரமாக நான் இருக்கின்றேன். நம்ம இதுக்கு போனா வந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் போனா
சூரிய தீர்த்தம்னு ஸ்நானம் பண்றோம்ல, அந்த சமுத்திரமா பகவான் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லியாச்சு. பவாமி அஸ்மி 25வது ஸ்லோகம் அக்னி தீர்த்தம். அக்னி தீர்த்தம். மகர்ஷீணாம் பிருகுரகம் கிராமஸ்மியேகாக்ஷரம் கிராமஸ்மியேகாக்ஷரம் யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மி யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மி ஸ்தாவராணாம் ஹிமாலயः ஸ்தாவராணாம் ஹிமாலயः மகர்ஷீணாம் பிருகுரகம் கிராமஸ்மியேகாக்ஷரம் கிராமஸ்மியேகாக்ஷரம் யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மி ஸ்தாவராணாம் ஹிமாலயः. மகரிஷினாம், மகரிஷிகள் மத்தியில பாத்தீங்கன்னா அதர்வண வேதத்துல ரொம்ப ஃபேமஸான மகரிஷி யார் அப்படின்னா பிருகு. பிருகுவை பத்தி உங்களுக்கு கதை நிறைய சொல்லணும். எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா மகரிஷிகள்ல ரொம்ப கியாத்தி, ரொம்ப புகழுடையவர் பாத்தீங்கன்னா பெரிய ரிஷின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிருகுதான். இந்த ஓங்காரம்லாம் யார் மூலமா பிரசித்தமாச்சு தெரியுங்களா? இப்ப நம்ம ஓங்காரம்னு உலகம் ஃபுல்லா இருக்கே, அந்த ஓங்காரத்தை எல்லாத்துக்கும் மூல காரணம் பாத்தீங்கன்னா பிருகு மகரிஷி. யாக்ஞவல்க்ய மகரிஷி, அதுக்கப்புறம் பிருகு மகரிஷிலாம் ரொம்ப சிரேஷ்டமானவர். அதனால இங்க சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, மகரிஷிகள் மத்தியில் நான் பிருகுவாக இருக்கின்றேன் சொல்லியாச்சு. இதுவும் பாத்தீங்கன்னா உபாசனையில இல்ல, எங்கேயாவது இருந்திருக்கும். அந்தந்த பரம்பரை பாத்தீங்கன்னா அதை பண்ணிட்டு இருந்திருக்கோம், இப்ப இல்லை. அதுக்கு அடுத்து முக்கியமான உபாசனை 10வது உபாசனை ஹைலைட் பண்ணீங்க. முக்கியமான உபாசனை கிராம் அஸ்மி. கிராம் அப்படின்னா வாணின்னு அர்த்தம், வாக்குன்னு அர்த்தம். கீர் வாணி, கீர் வாணி. இந்த வாக்குக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா கீர் அப்படின்னு பேர். வாக்குகளில் பாத்தீங்கன்னா நான் என்னவா இருக்கேன்னா ஏகாட்சரமாக நான் இருக்கின்றேன். ஏகாட்சரம் என்னது? ஏற்கனவே பாத்தீங்கன்னா எத்தனை சொல்லியிருக்காரு பாருங்களேன். ஓமித் ஏகாட்சரம் பிரம்ம சொல்லியாச்சு. அப்புறம் பிரணவ சர்வ வேதேஷுன்னு 7வது அத்தியாயத்துல நான் எல்லா வேதங்களிலும் பிரணவமாக இருக்கிறேன் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் சுத்தப்படுத்துறதுல பாத்தீங்கன்னா நான் ஓங்காரமா இருக்கேன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப சொல்றார் நான் பாத்தீங்கன்னா ஏகாட்சரமாக இருக்கின்றேன். ஓமித் ஏகாட்சரம் பிரம்ம. அப்ப 7வது அத்தியாயத்தை சொல்லும் போது விஷ்ணுவா இருந்து சூத்ராத்மாவா இருந்து சொன்னார். அதே இங்க சொல்லும் போது ஈஸ்வரனா இருந்து அந்தர்யாமியா இருந்து சொல்றார். அப்ப அந்த சிவபெருமானும் ஓங்காரம் தான், விஷ்ணு பகவானும் ஓங்காரம் தான், நம்ம பஞ்சும் ஓங்காரம் தான், நூலும் ஓங்காரம் தான். அதான் இங்க சொல்லுது நான் வாக்குகளில் பாத்தீங்கன்னா ஏகாட்சரம் என்ற ஓங்காரமாக இருக்கின்றேன். அது மட்டும் இல்ல, முக்கியமானது வரார். யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மி 11வது உபாசனை. யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மி. நான் யஜ்யங்கள், இந்த உலகத்துல ஏகப்பட்ட யஜ்யங்கள் இருக்கு. அஸ்வமேத யாகம் மாதிரியான நிறைய யாகங்கள் யஜ்யங்கள் இருக்கு. எல்லாம் கருமம். எல்லா யஜ்யங்களும் கருமம். கர்மத்தினால எதை அடைய முடியும்? கர்மனா பித்ருலோகா. கர்மத்தினால நீங்க பித்ருலோகத்தை தான் அடைய முடியும். ஒரு சாதாரண பிளேடு பக்ரி ரத்னாகரன் பாத்தீங்கன்னா என்ன பண்ணா, ராம் 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 சொல்லி பகவானையே பார்த்துட்டான். இந்த உலகத்துல ஏகப்பட்ட பேர் யஜ்யங்கள் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா பகவானை பார்க்கவே இல்லை. பகவானோட ஞானம் பாத்தீங்கன்னா பூர்ண ஞானம் வால்மீகிக்கு வந்துருச்சு வெறும் வெறும் நாமத்தினால. அதே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நாமத்தை சொல்லி 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 சொல்லியே துருவன் என்ன பண்ணிட்டான்? துருவ பதவி அடைஞ்சிட்டான். ஐயோ, அப்போ என்ன மாதிரியான உத்கிருஷ்டமானது இந்த ஜப யஜ்யம். அதனால பாத்தீங்கன்னா யஜ்யங்களில் நான் ஜப யஜ்யமாக இருக்கின்றேன். இதுதான் நான் அடிச்சுக்கிறேன். ஒரு ஏஜுக்கு மேல என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மத்தெல்லாம் வெளியில இருக்க கர்மத்தெல்லாம் நிப்பாட்டிட்டு ஜப யஜ்யத்துக்குள்ளார வந்துருங்க. உபாசனையோட முதல் ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஜபம். ஜபம் பாத்தீங்கன்னா தாரணன்ற பேரு. ஜபம் பண்ண 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 அந்த தேவதையின் இடத்துல தாரண சக்தி வந்துடும். அதுக்கப்புறம் அவரை தியானிக்கிறது பாத்தீங்கன்னா ஈஸி ஆயிடும். ஜபம் பண்ணதுக்கு பிறகுதான் தியானம் சித்திக்கும். அப்ப அதனால பாத்தீங்கன்னா இருக்கிற யஜ்யங்களில் பெரிய யஜ்யம் பாத்தீங்கன்னா நான் ஜப யஜ்யமாக இருக்கின்றேன் சொல்றேன். அதுக்கு அடுத்து ஸ்தாவரானாம் ஹிமாலயா. ஸ்தாவரம்ன்றதுக்கு அர்த்தம் அசையாதவைகள். அசையாம இருக்கிறவைகளில் பாத்தீங்கன்னா நான் இமாலயமாக நான் இருக்கின்றேன். ஃபீல் பண்ணலாங்க.
ஹிமாலயாஸில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி திரியும் போதெல்லாம் நான் கீதையை படித்து சுற்றி தெரிஞ்சிருக்கேன். இதெல்லாம் வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பகவானை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு க்ஷணமும் தொட்டு தொட்டு கும்பிடுவேன், மண்ணை எடுத்து சாப்பிடுவேன். அப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தியம் தான், எல்லாம் பைத்தியம், பக்தர்கள் எல்லாமே பைத்தியம் தான். இமயமலையில சுற்றி திரியும் போது தெரியும் நான் கூட இருக்கேன், கூட இருக்கேன்னு. ஒரு அசாத்தியமான ஒரு உள்ளுக்குள்ளார நம்ம பக்கத்துலேயே ரொம்ப க்ளோசஸ்டா ஃபீல் ஆகும். நீங்க கங்கா அதே மாதிரி, நர்மதா அதே மாதிரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யமுனா, அதே மாதிரி ஹிமாலயாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் தெரியுங்களா? எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களை மிரட்டி எடுத்துரும். யாரோ ஒருத்தர் வந்து உங்கள் கூட பெரிய பவுன்சர் மாதிரி ஒரு பெரிய ராட்சசமான ஒரு ஆள் உங்க கூடயே வர்ற மாதிரி இருக்கும். நீங்க யாத்திரை பண்ணும் போதெல்லாம் ஃபீல் பண்ணலாம், நம்ம கூட யாரோ ஒருத்தர் வந்து பிரம்மாண்டமான ஒரு ஆள் கூடயே இருக்கார், கூடயே வரார் அப்படின்னு ஃபீல் ஆகும். அப்படியே சேத்தன தன்மைங்க. இமயமலைனா இமயமலை தான், அதுக்கு ஈக்குவல் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே ஒரு மண்ணாங்கட்டி. இமயமலை நினைக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவனு நீங்க 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 போறீங்கல்ல, அதே வந்து நடந்து போய் பாருங்களேன். எங்கேயாவது கொஞ்சம் தூரமாவது வந்து ஒரு 10-20 கிலோமீட்டர் எங்கேயாவது காட்டுக்குள்ளார இமயமலையெல்லாம் நிறைய இடம் இருக்கு. அந்த பஞ்சகேதார்லாம் இருக்கு, பவிஷ்யபத்ரி, ஆமா பவிஷ்யபத்ரி, அதுக்கப்புறம் வந்து துங்கநாத், இதுக்கெல்லாம் நடந்து போகணும் நீங்க. அந்த அது மாதிரி போகும்போது உங்களுக்கு அந்த ஒவ்வொரு பதத்திலையும் நீங்க என்ன பண்ணலாம், ஃபீல் பண்ணலாம். பகவானை வந்து பார்த்தீங்கன்னா அந்த உயிர்ப்பு நம்ம சொல்றோட சைத்தன்யமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஆக்கிரமிக்கிறதுன்றது கூடயே வருவார், அப்படியே தெரியும், நமக்கு ஸ்பஷ்டமா தெரியும். அப்ப இமயமலையா வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கின்றேன் அப்படின்றார். பாஷத்துக்கு வந்து மகரிஷினாம் பிருகு அகம், மகரிஷிகள் மத்தியில் நான் பிருகுவாக இருக்கிறேன். கிராம்னா என்ன அர்த்தம்? வாச்சாம், வாக்குகளில், நம்ம பேசுற வாக்கு இருக்குல்ல, சப்தம், இந்த சப்தங்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா பதலட்சணானாம் ஏக்கம். வாச்சாம்ன்றதுக்கு அர்த்தம் பதம், சுத்திங் அந்தம் பதம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு பதத்தை பதமா யூஸ் பண்றோம், நம்ம வெர்பு நவுன்னு நம்ம யூஸ் பண்றோம் பாத்தீங்களா? அந்த வெர்பு நவுனா இருக்கிற அநேக சப்தங்கள் நம்ம பேசுறோம். இவைகள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஏக்கம் அக்ஷரம், ஏகாட்சரமா நான் இருக்கேன். எது ஏகாட்சரம்? ஓங்காரக அஸ்மி. அப்ப யாராவது ஓங்கார உபாசனை பண்றதுக்கு வந்து ஏதாவது வேணுமா சாமி? அப்ப நான் ஒன்றும் இல்லை, சப்தங்கள்ல நான் ஓங்காரமா இருக்கேன்னு சொல்லிட்டேன். சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞக, யஜ்ஞங்கள் மத்தியில் நான் ஜபயஜ்ஞமாக இருக்கின்றேன். அதுக்கு அடுத்து ஸ்தாவரானாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்திதிமதாம் ஹிமாலயா. ஸ்திதிமதாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்திதி, சதா வந்து பார்த்தீங்கன்னா அசையாம இருக்கிறதுன்னு இருக்குல்ல, அந்த அசையாம இருக்கின்றவைகளில் நான் இமயமலையாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லுது. ஒரு சுபாஷிதம் இருக்கு, ஜபத்தோ நாஸ்தி பாதகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஜபத்தோ நாஸ்தி பாதகம். ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறானா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெடுதலும் உண்டாகாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கையில இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும், ஒரு சின்ன கரமாலை வச்சுக்கணும். ஆரம்ப காலத்துல இருக்கவங்க ஒரு 10 வருஷம் வரைக்குமாவது மினிமம் என்ன பண்ணணும், கையில ஒரு சின்ன மாலை, 27 மாலை மணி உள்ளது, எப்ப இருந்தாலும் ஊட்டிக்கிட்டே இருக்கணும். ஓம் 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 சொல்லும் போது என்ன ஆயிடுது? ஓங்காரம் பகவான் ஒரு உபாசனை ஆயிடுது. ரெண்டாவது என்னது? ஜபயஜ்ஞம், ஜபமும் ஆயிடுது. என்ன ஆனந்தம். அதையே பிராணனோட சேர்த்து பண்ணீங்கன்னா 3 உபாசனையை ஒன்னா ஆக்கிரமாயிடுது. இதோட சேர்த்து ஒரு தத்துவத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓங்காரத்தை மாண்டுக்கியம் படிச்சு இன்னும் தத்துவமும் ஆட் ஆயிரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். பாவிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பிரணவத்தை பாவிக்கும் போதே யோக சூத்திரம் என்ன சொல்லுது? தஸ்ய வாச்சக பிரணவா. அப்ப ஈஸ்வரனோட நாமம் வந்து பார்த்தீங்கன்னா பிரணவம், அது ஜபிக்கணும். தத் ஜபஹா தத் அர்த்த பாவனம். யோக சூத்திரம் சொல்லுது ஓங்காரம் தான் ஈஸ்வரனோட பேரு, அதை ஜபிக்கணும். ஜபிச்சுட்டு கூடவே என்ன பண்ணணும்? அர்த்த சிந்தனம் பண்ணணும். ஜபிச்சிங்கன்னா ஜபயஜ்ஞம், அர்த்த சிந்தனம் பண்ணினீங்கன்னா தியானம். இந்த ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தோடு சேர்ந்து பண்ணினீங்கன்னா 4-5 உபாசனைகள் ஒரே பேக்கேஜுக்குள்ளார வந்து ஓங்காரத்துக்குள்ளாரே வந்து. அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம பண்ணணும். இதோட இன்னைக்கு போதும், நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதிர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி.
ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண. இப்ப உபாசனைகளை தேடி போனீங்க அப்படின்னா புராணங்கள்ல எல்லாம் நிறைய உபாசனைகள் இது எல்லாமே கண்டுபிடிச்சாங்க. பௌராணிக உபாசனைகள்னே பேர், இதுக்கெல்லாம் பேரு. அதே மாதிரி மகாபாரதத்துல போய் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட உபாசனைகள் பண்ணதெல்லாம் உல்லேಖனமங்கள்லாம் இருக்கும். நம்ம முக்கியமாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவ்வளவுக்குள்ளார டிராவல் பண்ணா போதும். ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் உபாசனை மெத்தட் நான் இப்போ சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் நம்பர் கொடுத்தது எல்லாத்துக்கும் உபாசனை மெத்தட் இருக்கு, இப்போ அவைலபிளா இருக்கு, உபனிஷத்துல இருந்து.